அல்லேலூயா. இன்றைக்கு தியானத்திற்கு ஆதாரமாய் நான் காலை தினத்தில் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்பொழுது ஒரு வசனத்தை எனக்கு நினைவுபடுத்தி என் கண்களுக்கு அதை காண்பித்து கொடுத்தார். நான் அதையே உங்கள் மத்தியில் வைத்து தியானிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்ற தொடங்கினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அப்படி கண்களை மூடி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தம்பி கொஞ்சம் கீழே இரு தம்பி. ரபா காத்தா ரபா காந்தரா சந்து ரோபோலா ஷல்பாலா கரபா. இப்படி வார்த்தையானது ஆவியும் ஜீவனுமா எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக, தேவன் விரும்புகிற பிள்ளைகளாக, தேவன் இருதயத்தின் சத்தத்தை எப்படி யோவான் மார்பிலே சாய்ந்து கொண்டு ஓ ரம் கம் கம் சந்தராலா கர்பாலா ஷல் குரோ துரோ ஷல்பாலா ஹரபா, தேவனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு கர்த்தருடைய இருதய துடிப்பை உணர்ந்தவனாய் கேட்டுக்கொண்டிருந்தானோ, நாங்களும் அவ்வண்ணமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரலோக சிங்காசனத்திலே மகிமையாய் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உம்முடைய இதய துடிப்பை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட உம்முடைய வார்த்தையினாலே தேவனுடைய கிருபையினாலே பலப்பட்டு நிலை கொண்டிருக்க இன்றைக்கு எங்கள் மத்தியில் பேசுவீராக. வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் பொல்லாத அந்தகார வல்லமைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே சபை மக்களாய் ஊழியர்களை இணைந்து நாங்கள் கட்டை போடுகிறோம். வார்த்தை வெளிப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். திருச்சபை இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து நாங்கள் போய்கொண்டிருக்கிற பல பகுதிகளிலே கர்த்தருடைய வருகை குறித்தும் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே ஆண்டவர் இன்றைக்கு தேவ கிருபையிலே சபையானது நிலைத்திருக்கும்படிக்கு பரலோக ராஜ்யம் விரும்பி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. செய்திக்கு தலைப்பாக தேவ கிருபையில் நிலை கொண்டிருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் வாய் பேசுங்களம்மா, நம்மளும் சென்னை தானம்மா. நீங்கள் தேவ கிருபையிலே நிலைத்து வாழுங்கள். அல்லேலூயா. சபை இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற சில காரியங்களை ஆவியில உணர்ந்தவர்களாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷங்களாய் நாங்கள் புறப்பட்டு போகிற பல தரப்பட்ட மக்கள் மத்தியிலே தேவனங்களை கொண்டு போகும் பொழுது இயேசு வருகிறார். இயேசுவுக்கு முன்பதாக நாம் கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய், கொஞ்சம் சவுண்டு குறைச்சிக்க தம்பி, கொஞ்சம் சவுண்ட் மைல்டா வச்சுக்க. தேவனுடைய சபை, தேவனுடைய வருகை விரும்பி வாழ வேண்டிய திருச்சபையை வாழ வேண்டிய மக்கள் இன்றைக்கு இயேசு வருகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் மனம் போன போக்கிலே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்திலே தேவன் எப்பொழுது வருவார் என்கின்ற பயமும் எதிர்பார்ப்பும், அதாவது பயம் என்றால் அவர் அந்த பயத்தின் மீது இருக்கிறதான் ஆசை. அவர் வரப்போகிற அந்த ஆசை மீதும் அவர் எப்பொழுது என்னை வந்து மீட்டு கொண்டு தம்மோடு கூட நித்தியமாய் என்னை வைத்துக் கொள்ள போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு சபையின் விசுவாசிகள் மத்தியிலே கொஞ்சம் தளர்ந்து இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. அநேக நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் இன்றைக்கு ஜெபத்தை கொஞ்சம் குறைத்து விட்டு வேலைகளை அதிகமாக்கி விட்டார்கள், புரோகிராம்களை அதிகமாக்கி விட்டார்கள். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள், மற்ற குடும்பத்தை நடத்த வேண்டிய காரியத்தில் அதிக முன்னுரிமை கொடுக்கிற இந்த உலகத்தின் பிள்ளைகளைப் போல கொஞ்சமாய் தழுவி கொண்டு போகிறதை நாவிலே பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் ஜெபிக்க உட்காரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார், என் மகனே நான் அதி சீக்கிரம் வரப்போகிறேன், என் திருச்சபை ஆயத்தப்படுத்தி கொண்டிரு. தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய கிருபையிலே அவர்கள் நிலை கொண்டிருக்கும்படிக்கு அவர்களுக்கு போய் சொல்லி கொண்டிரு. ஏதோ ஒரு எத்தியோப்பியா தேசத்தில், ஏதோ ஒரு மடகஸ்கர் பகுதியில் தான் பஞ்சம் இருக்குது. நாளைக்கு தமிழ்நாட்டிற்கோ அல்லது இந்தியாவுக்கோ கடந்து வருவதற்கு லேசான காரியம். ஏதோ ஒரு ஈரானுக்கும் உக்ரைனுக்கு தான் பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் பிரச்சனை என்று சொல்லி ஏதோ ஒரு நாட்டில் நம்ம நல்லா இருக்கிறோமா என்று எண்ணி சந்தோஷித்து இருக்கிற மக்களுக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் எல்லா அடையாளங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை முன்னறிவித்து கொண்டிருக்கிறதை மக்கள் மறந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனையா அது நடந்து கொண்டிருக்கிறது?
எதற்காய் நடந்து கொண்டிருக்கிறது? அருளாத சொல்லிக் கொடுத்த அனைத்து வசனங்களும் இன்றைக்கு திருச்சபை மக்கள் நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறோம். உலகத்தாங்களுக்கு அறியல, அதெல்லாம் அவங்க எப்படி வேணா வாழலாம். ஆனால் அறிந்தவர்கள் நாம் தேவனுடைய கிருபையிலே நம்மை காத்து நிலைத்திருக்கும்படிக்கு சபையை தேவன் எதிர்நோக்கி இருக்கிறார். பரலோகத்திலிருந்து எஜமானன் வெளிப்படும் பொழுது சபையை மீட்டுக் கொள்வதற்கு தான் வரப்போகிறார். ரெடியா இருக்கிறீங்களான்னு பக்கத்துல பார்த்து கேட்டுங்க. ரெடியா இருக்கிறீங்களா சிஸ்டர், பிரதர்? ரெடியா இருக்கீங்களா? நானும் நினைச்சேன்னா, ஆனா போயிட்டு இருக்கு பிரதர். இன்னைக்கு ரெடி ஆயிடுவீங்க. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருங்கள். பவுல் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து உட்கார்றான். நம்மள அவர்தான் உட்கார்றான். அங்க வந்து பிரசங்கம் எடுக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை எடுத்து பிரசங்கம் ஆரம்பிக்கிறாங்க. பவுல் கம்முன்னு உட்காந்து கேட்டு இருக்கிறார். பேசு ராஜா அப்படின்ட்டுன்னு. திடீர்னு தூரத்துல இருந்து பார்த்த ஒரு நியாயப்பிரமாண ஆளு வந்து சொல்றான், எப்பா நீ ஏதாவது பேசி புத்தி சொல்ல விரும்புறியா? ஓகே ராஜா, நான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். அவன் வந்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்துவங்களும் விலக்கி பேச பேச பேச. மேல் வசனம் வாசிங்க. அதே அப்போஸ்தலர்ல 42 வாசிங்க. அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். புறஜாதியர்களுக்கு தெளிவு உண்டாக்குற வகையில் அவனுடைய பிரசங்கங்கள் இருந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, இவ்வளவு நாளா நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருந்த உங்களுக்கு இன்றைக்கு ஆவியானவர் விளக்கி காண்பித்த இந்த ஆழமான மறைப்பொருள்களை, ரகசியத்தை, கிருபையின் மகிமையின் ஐஸ்வரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த சுவிசேஷத்தை நீங்கள் எப்பொழுதும் பின்பற்றுகிறவர்களாய், அதை விசுவாசிக்கிறவர்களாய் அந்த தேவ கிருபையிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி பவுல் புத்தி சொல்லி கடந்து போகிறான். சபைகள் இன்றைக்கு புத்தி சொல்லி கொடுத்தா, சபையில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்காக நான் சொல்றேன், பாஸ்டருங்க ஏதாவது சத்தியத்தை, தம்பி தங்கச்சி இந்த காரியத்தை செய்யாத, இது வேண்டாம், ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்து முடிவு எடுத்துக்கொள் என்று புத்தி சொன்னால், பாஸ்டரை பார்த்து இன்னைக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் சொல்ற வார்த்தை, பாஸ்டர் சரியான பூமரியா, கிரிஞ்சா பேசுறார் பாஸ்டர். எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் படித்த படிப்பு என்ன, எங்களுக்கு இருக்கிற அனுபவம் என்ன, நாங்கள் பார்க்குற காரியம் என்ன, சும்மா எதுக்கத்தாலும் பாஸ்டர் ஏதாவது ஒன்று சொல்றாரு. நோ 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 நோ. தேவனுக்கும் உங்களுக்கும் மத்தியஸ்தர்களாய் ஜெபத்தோடு கூட நடத்துகிற தேவ மனிதர்கள் உங்களை தேவ சமூகத்தோடு கூட புத்தி சொல்லி கொண்டு, ஆறுதல் சொல்லி கொண்டு, ஞானத்தை கற்றுக் கொடுத்து, வேத வசனத்தை உங்களுக்கு வியாக்கியானம் செய்து கொடுத்து உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அநேகர் மறந்து வாழ்கிறார்கள். போதகர் கடினமாய் பேசிவிட்டால், அதை புத்தி சொல்லும் பொழுது கடினமாய் வார்த்தைகளை பேசும் பொழுது அது ஆவியானவர் அவர் உள்ளத்தில் இருந்து பேசுகிறார் என்பதை அநேகர் மறுக்கிறார்கள். பாஸ்டர் என்னைய கார்னர் பண்றாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு யாரையும் கார்னர் பண்ணி என்கவுண்டர் பண்ற வேலைலாம் எங்களுக்கு கிடையாது. நீங்க எப்படியாகிலும் தேவன் எப்படி இருக்கிறாரோ அந்த சாயலுக்கு மாறும்படிக்கு நாங்கள் வசனத்தை அப்படியே உள்ள இடத்துல கடத்துகிறோமே ஒழிய எந்த ஒரு உள்நோக்கம் உங்களை குறித்து எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு நோக்கம் இருக்கு, உங்க ஆத்மாவை மேலே போய் நிப்பாட்டிட்டு உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனேன்ற ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் பிரசங்கிக்கும் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லிக் கொடுத்த தேவ கிருபையாகி இந்த வசனத்திலே நீங்கள் நிலை கொண்டிருங்கள். விசுவாச மக்கள் இன்றைக்கு தேவ கிருபையை எப்போ தூங்கி எழுந்தா கிருபை, நடந்தா கிருபை, போனா கிருபை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. கிருபைக்குள்ளவே இருக்கணும். கிருபை என்பது எல்லாருக்கும் தெரியும். தகுதியே இல்லாதவனுக்கு, சொல்லுங்களேன், என் ஸ்டைலில் ஒன்று சொல்கிறேன், வாய் திறக்கலினா வாயில் புண்ணு வந்துடும். இப்போதான் பல்லு சிரிக்குது. தேவனுடைய கிருபைக்குள்ளே நாம் நாமவே போய் பொருத்தி கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை சார்ந்தே நாம் யோசிக்க வேண்டும். தேவ கிருபையை சார்ந்தே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். தேவ கிருபையை சார்ந்தே குடும்பத்தை நடத்த வேண்டும். தேவ கிருபையை சார்ந்தே நம்மளுடைய ஜீவியம் அமைக்கப்பட வேண்டும். அநேகர் ஜோமனை வரும்பொழுதெல்லாம் கையை வைக்கும் பொழுதே தெரிஞ்சிடும் அவங்க மேலே என்ன இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது என்பதையெல்லாம் பார்க்க முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, யா இவ்வளோ ஜோம் பண்ணுறேன், எவ்வளோ உண்மையாக இருக்கிற, ஆனால் இன்னும் என் சாமி இன்னும் எனக்கு பதில் கிடைக்கல, இன்னும் எனக்கு இது நடக்கலை, இன்னும் அது நடக்கலை, இன்னும் இது மாறலை, இன்னும் அது மாறலை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அது புலம்பலின் கிருபை. அது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்.
ஆனால் தேவ கிருபையை சார்ந்து கொண்டவர்கள் வசனத்தை விசுவாசிப்பார்கள், வசனத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்ப்பார்கள். இந்த கிருபை எவ்வளவு பெருசு தெரியுமா? எனக்கா இவன் செம்மையா வாசிக்கிறான், பாட்டும் வரமாட்டேது பொழுது. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர். பாடுங்களேன், பாடி பாடி கிருபையை வாங்கிக்கங்க, அது ஒரு கிருபை. ஓ, என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை இங்கு தேடி வந்தது. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. உங்க கிருபை சொல்லுவோமா? கிருபை, உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. உங்க கிருபை, இந்த தேவ கிருபை, இந்த தேவ கிருபை, இந்த தேவ கிருபை. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தால் தான் எங்கள் அம்மா தான் எங்களை நல்லா வளர்த்தாங்க. இங்கே ஒரு சாட்சியம் இருக்கிறாங்க எங்களை பற்றி சொல்கிறதுக்கு. எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு நாளும் அந்த நாங்கள் வழிபட்டு வணங்குறது ஒன்று எங்ககிட்ட பேசலை. சிலெல்லாம் பாஸ்டருங்கெல்லாம் சொல்லுவாங்க, என்ன பிரசங்கம் போட்டு அடி அடி ஆச்சாலும் அப்படியே பிடிச்சி வச்சாம தான் உட்காந்துக்குதுங்க விசுவாசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க. நாங்கள் வழிபட்டு வணங்கினதும் அப்படித்தான் இருந்தது. ஒரு நாள் எங்ககிட்ட பேசலை. ஒரு நாளும் தன்னை பெருத்து தன்னை தன்னை ஒரு ஜீவன் உள்ளதாய் காட்டிக்கொள்ளவும் இல்லை. அப்படியெல்லாம் வணங்கி தலையை போட்டு வணங்கி மொட்டையை அடிச்சு நாமம் போட்டு பட்டை போட்டு எல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு முழுகி எல்லாவது நின்னாலும் கூட அது அப்படியே தான் நிற்குது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பேசுகிறவர். அவர் 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 பேசினார்னா உங்களுக்கு ஜீவன் கடந்து வரும். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் அழகாய் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. 34:6 வேகமா வாசிங்க. 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற மோசேக்கு முன்பதாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். கையை தட்டுங்க மகாராஜாவுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் எங்களை மாதிரி பேக்ரவுண்ட்ல தான் வந்திருப்பீங்க. ஒரு நாளைக்காவது உங்களை பார்த்து அது பேசிருக்குமா? ஆனா நம்ம ஏசப்பா பேசுவார். அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் அதையெல்லாம் காட்டிலும் கிருபையில பரிபூர்ணப்பட்டவர் அவர் ஒருவரே. இந்த கிருபை திருச்சபையின் மீது எப்பொழுதும் வைத்திருக்க தேவன் ஆவியானவர் கிருபை செய்து கொண்டே இருக்கிறார். லிசன், பேசாதீங்க, கவனத்தை இங்க வைங்க. தேவனுடைய கிருபை சபையில தங்கி இருக்கும் பொழுது தேவன் சபையில தங்கி இருப்பார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லலாமே. உங்க சபையில கிருபை இருக்கா? அப்ப இயேசு இருக்கிறா. கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கிருபை திருச்சபையின் மீது பரிபூர்ணமா இருந்தது. ஆதி திருச்சபையினுடைய சபையினுடைய மிகப்பெரிய பெருக்கமே வசனத்தை பேசும் பொழுது கிருபை இறங்கி வரும், வசனத்தை கேட்கும் பொழுது கிருபை கடந்து வரும், வசனத்தை கடைபிடித்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது கிருபை அவர்கள் மீது பூரணமாய் தங்கி இருக்கும். உங்களை பார்த்து யாராவது தரித்திரம் பிடிச்சவளே வரவே வராது எவனா சொல்லி இருப்பான் ஆரம்பத்தில். இப்போ கிருபையில் நீங்கள் ரசிக்கப்பட்டுட்டீங்க இல்லையா, கிருபையில் பூரணப்பட்டுட்டீங்க இல்லையா, உங்களை யார் பார்த்து நீ என் வீட்டுக்கே வராத, நான் செத்தாலும் உன் மூஞ்ச பார்க்க விரும்பலன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி போய் நில்லுங்க. சாக கெடுக்கிறவன், வாழ வழி இல்லாமல் இருக்கிறவன், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவையும் உங்கள் மேலே இருக்கிற கிருபை போய் நிற்கும் பொழுது, நீங்கள் போய் அங்கே நிற்கும் பொழுது குறைவுபட்ட அவனுடைய வாழ்க்கவே மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சாட்சியே பெரிய சாட்சி. இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவெல்லாம் இப்படிதான் இப்படிலாம் இருக்கிறானே தெரியல, இவன் அழிஞ்சு போனால் நல்லா இருக்கும்னு நினைச்ச எல்லாம் கூட்டத்துக்கு நடுவில் தான் கர்த்தர் எங்கள் கொம்பை அபிஷேகம் பண்ணி எங்கள் கொம்பை தேவன் உயர்த்தி 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 மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். 19 மைக்க பிடிக்கிடுவாங்க, அதெல்லாம் பாட்டை நிப்பாட்டுறேன். அல்லேலூயா,
அல்லேலூயா. இல்ல, நேரத்துக்காக முடிக்கிறதுக்காக சொல்றேன். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை இன்றைக்கு சபையில இருக்கும் பொழுது, தேவனுடைய கிருபை உங்களுக்குள் இருக்கும் பொழுது, நீங்கள் கிருபையை சார்ந்தே உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி அப்படியே கிருபையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமை சாதாரணமாய், அற்புதங்கள் சாதாரணமாய், அடையாளங்கள் சாதாரணமாய், பல மகிமையான சந்தோஷங்கள், தேவனுடைய பரலோக வெளிப்பாடுகள் எல்லாம் சாதாரணமாக உங்கள் மீது கடந்து வரும். ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல சபைக்கு போற அனுபவம் இருக்கும், நல்லா ஜெபிப்பாங்க ஆரம்பத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நடந்தா, அவங்க பேசினா, அவங்க பழகுனா, அவங்க வந்தா எல்லா இடத்திலும் தேவ கிருபை பூரணமாக இருக்கிறதை போதகர்களும் பார்ப்பார்கள், மற்றவர்களும் பார்ப்பார்கள். ஆனால் இன்னைக்கு எங்கேயோ கொஞ்சம் குறைஞ்சி, பாத்திரத்திலேருந்து கொஞ்சம் ஓட்டம் விழுந்தாமல் எங்கேயோ போகிறதுனால தான் இன்னைக்கு யாரும் நம்மளை மதிக்கிறது இல்லை. உண்மைதான். அன்றைக்கெல்லாம் மதிப்பாங்க பிரதர், அன்னைக்கு அப்படிலாம் மதிச்சாங்க பிரதர், இன்னைக்கு மதிக்கிறாங்க. ஆனால் எங்கேயோ தேவ கிருபையை சார்ந்திருக்கிறதுல கொஞ்சம் அப்படி தவறி இருக்கிறோம், எங்கேயோ தவறி இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கற்றுக் கொடுத்த உபதேசங்களை நீங்கள் கடைபிடித்து அதிலே நீங்கள் நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி கொடுத்து போனார். சபையோட வேலையே உங்களுக்கு புத்தி சொல்லி கொடுக்கிறது தான். சபையோட வேலையே உங்களை பரிசுத்தமான வழிக்கு, தேவ நீதிக்கு, தேவனுடைய வழிநடத்துதலுக்கு, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரே ஸ்தலம் தேவனுடைய திருச்சபை மாத்திரமே. அல்லேலூயா. அதான் தான் சொல்றது, வாரம் வாரம் சபையை விட்டுறாம சபைக்கு வந்துருங்கன்னு சொல்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம் உண்டு, அவர்களுக்கு எப்பெல்லாம் வேதனைகள் வருகிறதோ அப்பெல்லாம் சபையில் வந்து, ஐயா ஐயா சோமனையா, என்னாச்சு? வேலையே இல்லையா? என்னாச்சு? வருமானமே இல்லையா? என்னாச்சு? ஒரே சுகவினையா? என்னாச்சு? ஒரே சண்டையா? என்னாச்சு? அதையா இதையா, ஏமாத்திட்டாயா, அதை பண்ணிட்டாயா, இதை பண்ணிட்டாயா? எல்லாம் ஒரு வேதனைகளும் கண்ணீரும் துக்கமும் வரும்பொழுதுதான் சபைக்கு வராங்க. எப்போ வந்தாலும் தேவன் பார்ப்பார் என்பது உண்மைதான். அதுக்கு மாறாக நான் வேறு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எனக்கு என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும், நன்மையே நடந்தாலும் அல்லது தீமையே நான் கடந்து போக சூழ்நிலைகள் வந்தாலும், என் திருச்சபை தேடுவதிலிருந்து நான் ஒரு நாளும் விலக மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் மீது தேவ கிருபை பரிபூர்ணமாய் நிலைத்திருக்கும். எவ்வளோ ஊழியம் செய்கிறேங்க, சபையை விட்டு அப்படி பிசுறு தட்டாமல் ஓடிட்டு இருக்கிறேன். எல்லா நிலவும் டக்காட்டி அடிக்கிறானுங்கிட்டே, நீ எப்படா நீ மட்டும் அங்கே நிற்கிறேன்ட்டுன்னு. கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். கிருபை. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை நீங்கள் நிலைத்திருந்தால் பல ஆசீர்வாதங்கள் உண்டு, பல ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு கிருபையை விட்டு போக்கடிக்கும்படிக்கு சத்ரு பல உபாயங்களை வைத்து ஜனங்களை திசை திருப்ப ஆரம்பித்து விட்டான். அது உங்களுக்கு தெரிய மாட்டேது. அதனால்தான் கிருபையை சார்ந்து இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகளோ, தடுமாற்றங்களோ, சில சோதனைகளோ, சில கண்ணீர், ஏதோ ஒரு இழப்புகளோ வரும்பொழுது உடனே கிருபையை யோசித்து விடுவார்கள். கிருபையிலேருந்து எங்கேயோ மிஸ்டேக் ஆயிட்டு இருக்கிறோமே. அண்மையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர், அவருடைய ஃபேமிலியில் ஒரு துக்ககரமான ஒரு விஷயம் நடந்தது. எனக்கு தகவல் வந்தது. நான் போய் கொஞ்சம் யோசித்தேன், என்ன ஆண்டவரே, எப்போவுமே நான் ஜெபிக்கிற பழக்கம், எனக்கு தகவல் வரும்பொழுது நான் என்ன ஆண்டவரே என்ன நடந்தது அப்படி யோசித்து கொண்டிருக்கிறேன். சில நினைவுகள் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் தன் குடும்பத்தை வேலி அடைக்காத ஒரு சூழல், அதாவது குடும்பங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த கிருபையினுடைய கட்டமைப்பில் ஏதோ ஒரு வாசல் உடைக்கப்பட்டது அல்லது தகர்க்கப்பட்டதினால் வந்த ஒரு ஆபத்து இந்த குடும்பத்தை சுக்குநூறாய் உடைத்தது. பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலேயே கண்ணீர், பிரிவினைகள், சண்டை, மார்க்க பேத பேச்சுக்கள், தேவையில்லாத மற்ற காரியங்கள், குறைவுகள் ஏன் வருது அப்படின்னா, நம்ம அமைக்கிற அந்த கட்டமைப்பில், தேவன் கொடுத்ததான தேவ கிருபையினுடைய கட்டமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயத்தில் எங்கேயோ வீக்காய் நம்ம உடஞ்சிட்ருக்கிறோம். நமக்கு வேத கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஒன்று தான். உங்கள் மேலே தேவன் வைத்த அந்த பரிபூர்ணமான கிருபையை நீங்கள் நிலைத்து அதை பிடித்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் பரலோகம் விரும்புகிறது. வாசிங்களே, அந்த கிருபையை பற்றிய வேதம் சொல்லுகிறது. யோவான் 1 அதிகாரம்
16 வசனம் வாசிங்க வேகமா. யோவான் 1:16 வேகமா வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. இயேசுவே தன்னை முழுமையாய் இந்த பூமிக்கு வந்து அவர் மனித அவதாரம் எடுத்து அந்த கிருபையினாலே தேசங்களை, அதாவது உலகம் முழுவதையும் ரட்சிக்கப்படிக்க அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி. ஆனால் இப்படி வெளிப்பட்டவர் நமக்குள்ளே எப்படி வந்தார் தெரியுமா? அது மேல் வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கிருபையாக சத்தியமாக நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒப்பாக மகிமைக்கு ஏதுவாகவே அது இருக்கிறது. அல்லேலூயா. பரிபூர்ணமுள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்குள்ளே வரும்படிக்கு அவர் ஒரு வேலை செய்கிறாரு. இந்த வார்த்தையா மாறி முதல்ல செவி வழியாய் கேட்டு உள்ளத்தில் விசுவாசிக்க ஆரம்பித்து, அந்த விசுவாசத்தினாலே நமக்குள்ள அது கிருபையாய் உருவெடுத்து அவருடைய வார்த்தையும் சத்தியமும் நமக்குள்ளே தங்கியிருந்து நம்மை கிருபையிலே பூரணப்பட அது காத்து கொண்டிருக்கிறது. பல பேருடைய வாழ்க்கையில ஏன் அது கிருபை பூரணப்படலை? கொஞ்ச நாள் சபைக்கு வந்துட்டே இருந்தான் பிரதர் என் பையன், கொஞ்ச நாள் என் பிள்ளை கத்தரை நல்லா ஜோம் பண்ணிட்டு இருந்தான் பிரதர், இப்போ வந்து கத்தரை செபிக்கிறது இல்லை, இன்னைக்கு கையில் செல்ஃபோனு கைமா சுத்துறா, ஒரு வார்த்தை சொன்ன கேட்க மாட்டா, மதிக்க மாட்டா, நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பலவிதமாக எங்ககிட்ட சொல்லும்போது நான் ஒன்று யோசிப்பேன், கிருபையை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கறதுல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஜீசஸ் காசில் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா ஓன்னு வந்து அழுவுது. வீடை கட்டிட்டேன்யா, கஷ்டப்பட்டு ஒரு வீடை வாங்கிட்டேன், இடம் கட்டிட்டேன், ஒரு கட்டணம் எழும்பிட்டு இருக்கு, நான் ஒரு வாடகை வீட்டிலேருந்து ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்துட்டாரு, இப்போ இந்த வாடகை வீட்டிலேருந்து நான் பரிபூர்ணமடைய நான் பிரயாசப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என் பிள்ளை நல்லா என் கூட ட்ராவல் ஆகினா, நான் சபைக்கு போனால் என் பின்னாடி வருவா, செபிச்சா உட்காருவா, நான் எந்த காரியம் செய்தாலும் கர்த்தரை நம்பியே செய்து கொண்டிருந்த என் மகள் இன்றைக்கு எந்த வார்த்தைக்கும் அவள் கீழ்ப்படிவதில்லை. நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரி அவங்க பேசுறது. என்னன்னே தெரியலையா, நான் ஒரு வரன் பார்த்தேன், அந்த வரன் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்றான். நான் உன்னை கேட்டேன், லவ் பண்றாளான்னு கேட்டேன், இல்லையா. வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாளான்னு கேட்டேன், தெரியலையா. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், வீட்டுக்கு போங்க, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்கள் கிருபையை, தேவன் உங்கள் மீது வைத்த அந்த கிருபையை உங்கள் வீட்டில் அப்படியே நீங்கள் அதை கட்டி எழுப்பும்படிக்கு காத்திருங்கள். அந்த கிருபை ஒரு தேவனுடைய வளர்ச்சியில் அது வளர்ந்து 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 வரும்பொழுது எந்த இடத்துல உன் பிள்ளை தவறி இருக்கிறதோ அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அது எல்லாம் மாறும் என்று சொல்லி அனுப்பினேன். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுடைய பிரச்சனைகளும் அதுதான். நீங்க நல்லா ஆவியில் இருப்பீங்க, நீங்க நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க நல்லா உற்சாகமா இருப்பீங்க, ஆனா உங்க பிள்ளைங்க சபைக்கு வர்றதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்றதை கவனிக்க மாட்டீங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு பள்ளிக்கூடத்தினுடைய அந்த சிறப்பு வகுப்புகள் நடத்தும் பொழுது அல்லது முக்கியமான ஒரு வேலைகள் வைக்கும் பொழுது இன்றைக்கு பிள்ளைகள் சபையை விட்டுட்டு வெளியே போகிற அளவுக்கு துணிகரத்தை பிசாசு வைத்து விட்டான். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம தான் போகிறோமே சபைக்கு. ஹலோ, உங்கள் ஆத்மாவுக்கு தான் நீங்கள் சபைக்கு வரீங்க. லிசன், புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வருவது உங்கள் ஆத்மாவுக்கு தேவனிடத்தில் ஒரு தேவ கிருபை பெற்றுக்கொள்ள தான். உங்கள் பிள்ளைகள் வரல அப்படின்னா எங்கேயோ கிருபை, அதாவது குடும்பத்தில் கிருபை கொஞ்சம் ஓட்டையாக இருக்குதுன்னு அர்த்தம். கிருபைக்குள்ளே உங்கள் பிள்ளையை கொண்டு வரும்படிக்கு, நிலைத்து இருக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். உங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுங்க, ஆடம்பரத்தை கொடுங்க, என்ன உணவு கொடுங்க, ஆனால் தேவ வசனத்தினுடைய கிருபையிலே அவர்களை நிலைத்து நிற்க அவர்களுக்கு கட்டாயமாய் உபதேசியுங்கள். இல்லை என் பையனுக்கு எல்லாமே தெரியும், என் பொண்ணுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் விட்டுட்டீங்கன்னா என்றைக்கு பிசாசு கையை வைப்பான்னு தெரியாது. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அண்மையிலே ஒரு போதகர், நான் கொஞ்சம் ஆவியில் பேசுகிறதுனால ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்துகிறதை நான் பேசுகிறேன். சபையில் நல்லா வளர்ந்த ஒரு பிள்ளை, 2வது பிள்ளை நல்ல ஒரு 8, 9, 10 மாதம் இருக்கும். திடீர்னு இவங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. பாஸ்டரும் ஜோம் பண்ணிவிட்டு அனுப்பிட்டார்.
வந்த ஜுரமும் சளியும் குழந்தையை அப்படியே தாறுமாறாய் உருக்குலைக வைத்தது. அப்போ நான் போயிருந்தேன், ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னாங்க. தம்பி, இந்த மாதிரி இவங்களுக்கு என்னென்ன உடம்பு சரியில்லையாமன்னு கேட்டேன். ஆமாம், உடம்பு சரியில்லை. அப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்ல வர்றார். இவங்க தேவனுடைய கிருபையில் இருந்து வளர்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தேவனுக்காக வாழ்கிறவர்கள். இவர்கள் தேவ அனுமதி இல்லாமல் ஒரு மரண வீட்டிற்கு ஒரு வியாதியினுடைய கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டவர் மரித்து போன அந்த ஒரு காரியத்துக்கு அவர்கள் போனதுனால அங்கே இருக்கிற பிசாசு இவர்களை பின்தொடர்ந்து வந்து இவளுடைய பிள்ளையின் மீது அந்த தொடுதலை வைத்து விட்டது. எனவே இந்த பிள்ளைக்கு சுகமே இல்லை தம்பி. நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே ஏன் இந்த குழந்தை இவ்வளோ 10 மாதம் குழந்தை, ஏன் ஆண்டவர் இப்படி குழந்தைய கையிலெல்லாம் ட்ரிப்ஸு போட்டு அந்த ஊசியெல்லாம் குத்தி முகலாம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு குழந்தைக்கு. அது சொல்கிறாங்க, நான் ஏன் ஆண்டவரே இந்த காரியத்தை இப்படி அனுமதித்தீர் என்று சொல்லி நான் செபித்து கொண்டு இருந்த பொழுது அந்த பிசாசு எழுந்து வந்து நிற்குது. அப்போதான் சொன்னீங்க, வாங்க உன் பிள்ளையோட இல்லை நீ செய்கிற இந்த காரியத்தில் உன் பிள்ளை பாதிக்கப்படுது. கர்த்தர் அனுமதிக்காத எந்த ஒரு இடத்துக்கும் நீ போவாத. தேவன் கிருபையாய் உங்களை நடத்துவாரானால் போ. உங்களுக்கு முன்னாடி கிருபை ஆண்டவர் வைப்பார் என்று சொன்னால் தாராளமாய் போ. ஆனால் தேவ கிருபை என் மீது இருக்கிறது, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் நடக்கும் என்று நீயாகவே முடிவெடுத்து எந்த காரியத்தை செய்தாலும் எந்த இடத்துல நாம் வீக்கா மாறுவோமோ அந்த இடத்துல பிசாசு நுழையும். இன்னைக்கு ஏன் குடும்பங்களில் பிரச்சனைகள் வருது தெரியுமா? இன்னைக்கு ஏன் உங்கள் பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க தெரியுமா? ஏன் உங்கள் கணவர் அல்லது உங்கள் மனைவி ஏன் ஒரு சில தவறான பேச்சுகளும் தவறான வார்த்தைகளும் ஏன் மாறுகிறது தெரியுமா? காலையில் கூட ஒரு வெளிப்பாடை நான் பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட நபருடைய வாழ்க்கையிலே ஒரு இச்சையின் ஆவியினாலே அது தவறான வழிக்கு நடத்தும்படிக்கு ஒரு இச்சையை தூண்டுகிறதை நான் என் ஆவியிலே பார்த்தேன். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏன் வருகிறது? கிருபையிலேருந்து வெளியே போயிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் ஒரு சண்டை எழும்புது அப்படின்னாலுமே அங்கே இங்கே கிருபை குறையுதுன்னு அர்த்தம். கிருபை, தேவ கிருபை உங்களை பரிபூர்ண சமாதானத்தில் நடத்தும், சந்தோஷத்தில் காத்துக்கொள்ளும், சந்தேகப்பட வைக்காது. கணவன் புருஷனுக்கு மனைவிக்கு சொல்றேன், சந்தேகம் வர வைக்காது. எதுக்கத்தாலும் மற்றவர்களை ஒரு மாதிரி தரம் தாழ்த்தி பேச விடாது. அந்த கிருபை இருக்குன்னா கொஞ்சம் அடிக்க வாசிக்கும், சொல்லும், பேசாத. ஏனென்றால் அவர் கிருபையாய் பரிபூர்ணமாய் சத்தியமாய் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அவர் தங்கி இருந்தார்னா நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு வேகமாக முடிச்சிடறேன், ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, கிருபை நம்ம கிட்ட. நான் 3 காரியம் கொண்டு வந்தேன், நேரம் இல்லாத நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். கிருபை, தேவனுடைய கிருபையிலே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது அந்த கிருபை நமக்குள்ளே பரிபூர்ணப்பட்டு வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த கிருபை நம்மை சுற்றிலும் பாதுகாத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய ஒரு வாழ்க்கை நீதிக்குரிய வாழ்க்கை. ஹலோ, கேட்குறீங்களா? நீதிக்குரிய வாழ்க்கை தான் கிருபையை வளர்த்து கட்டமைத்து படிப்படியாக எழுப்பி கொண்டு வரும். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வழியாக இன்றைக்கு எல்லாரும் கண்டதையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நீதிக்குரிய பிரசங்கள் இருந்தது. நான் இங்கே சபைக்கு வரும்பொழுது எங்கள் ஐயா கிட்ட சொன்னேன், அப்பா இந்த மாதிரி சபைக்கு போகிறேன்ப்பா, சாலமோனைய சபைக்கு போகிறேன் அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னார், அந்த தேவ மனுஷனுடைய அஸ்திபாரம். சத்தம் புரியலையே உங்களுக்கு? எல்லாம் கதை கேட்டே பழகின மாதிரி சீரியல் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. அன்றைக்கி எங்கள் ஐயா சொன்னார், நான் எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னார், அன்றைக்கு அந்த தேவ மனுஷன் போட்ட அஸ்திபாரம் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்து இருக்கிறது. கைகளை தட்டி அல்லேலூயா. நீதியை குறித்து பேசின பிரசங்கங்கள் அன்று இருந்தது.
இன்னைக்கு நீதியை பற்றி பேசினா அப்படியே தடுமாத்துங்க ஜனங்க. ஐயா என் கண்ணீரை துடைப்பாரா, என்னை உயர்த்துவாரா, என் பிள்ளைய மாற்றுவாரா, இது பண்ணுவாரா, அது அலோ 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 அலோ. நீங்கள் நீதிக்குரிய கிருபைக்குள்ளே வந்துருங்க. இந்த நீதிக்குரிய கிருபை உங்கள் வழியாக உங்கள் குடும்பத்திலே அப்படியே பிரதிபலிக்கும். நிறைய பேருக்கு அது தெரியலை. நீதினா என்ன நீதி? ஒரு 10 ரூபாய்க்கு மேலே ஒரு ரூபா வாங்கக்கூடாது, அதான் நீதி. அப்படி கிடையாது. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் கலந்துருக்கீங்க. என் நினைவுல நீங்க பாடினா தானே எனக்கு பாட்டு தெரியும். வரலையா பாட்டு? யார் ரிலே பண்றா? அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே ஐயா. அன்பினாவியானவரே, ரபலா சந்த ரபலா கரபா ஐயா. இந்த ஆவியானவர் உள்ள இருந்தாருனாக்காதான். வேற ஆவி இருந்தா வேற மாதிரி போவோம், நாங்க வேற மாதிரி அப்படி போயிடும். அதுவே நீதிக்குரிய அபிஷேகம் இருந்தால், நீதிக்குரிய ஆவி இருந்தால், நீதியிலே நடத்துகிற தேவாவியானவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் சொல்லுவார், எப்பா ஏய் 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 லிசன் 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 லிசன், சொல்றது கேளுன்னு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரம்ஷலா கராபலா தரபா. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே சாதாரணமாய் செய்து கொண்டிருக்கிற அநீதியை தேவன் மாற்றுகிறார். ரமலா காத்தரபாரா சந்தரா. தேவன் அவரை நீதிக்குரியவர்களாய் மாற்றும்படிக்கு பரிசுத்த ஆவியை அவர்கள் மீது வைக்கிறார். நடக்கும் பொழுதே சொல்லுவாருங்க, உன் குடும்பம் தப்பான ஒரு விஷயத்துக்கு போதுன்னா முன்னாடியே உங்களுக்கு இன்ட்டு கொடுப்பாரு. என் பிள்ளைய பத்தி இப்படிலாம் பேசாத பாஸ்டர், என் பொண்ணை பற்றி பேசாத பாஸ்டர் பேசிக்கிட்டே உக்காண்டிருப்பேன். நீ நிறைய பேசு. ஐயோ அன்றைக்கி சொன்னாரே பாஸ்டர், மாத்திரை கொடுமா, பிபி ஏறிச்சுமா, சுகர் தலையை சுத்துதுமா. சொல்லும் பொழுதே நீதிக்குள்ளே வந்துடணும். ஏதோ ஒன்று சொல்கிறார். மெய்ப்பர்கள் வழியாய் பேசுவார், ஆவியானவர் வசனத்தின் வழியாய் பேசுவார், ஆவியிலே உணர்த்துவார், சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் வெளிப்படுத்துவார், அல்லது எங்கேயோ போகும்பொழுது கழுதையை வைத்து தேவன் பேசுவார். செய்ய வேண்டிய காரியத்திலே நீங்கள் நீதியிலே தேவ கிருபையிலே நடக்கும்படிக்கு பேசுவார். உங்க கூட ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னா நீங்க நடக்கும் பொழுதே அந்த நீதியில நடக்கிறீங்களான்னு உணர்த்துவார். 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான், எடுங்களேன். அழகா அந்த ஆவியை பெற்றவன் அவன் அந்த அனுபவத்திலிருந்து நான் பேசுகிறதை படிக்கலாம். வாசிங்க. 23ல 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறாரா? பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீதியில நடத்துறாரா? கஷ்டம் சாமி, குஷ்டம் வந்துடும். நஷ்டம் உங்களுக்கு தான், குஷ்டமும் உங்களுக்கு தான். ஆனா நீதியில நடக்கிறவனுக்கு எல்லாமே தேவ சித்தத்தின்படி அது இஷ்டமாகவே இருக்கும். கைகளை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு தேவனை, நீதியுள்ள தேவனை, நீதியுள்ள வாழ்க்கையை விரும்புகிற பரிசுத்தமுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிறவனுக்கு அவனுடைய நடக்கை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடக்கும்படிக்கு இந்த கிருபை அவனை பரிபூர்ணப்படுத்துவதற்கு நீதியிலே நடத்தி கொண்டிருக்கும். இந்த நீதி இருக்கும் என்று சொன்னால் நித்திய ஜீவனுக்கு நேராய் படிப்படியாய் நடத்தும். ஒரே நாளெல்லாம் யாரும் பரிசுத்தமாயிட முடியாதுங்க. ஆனால் ஒரே நல்ல பாவியாயிடலாம். ஒரே நாள்ல யாரும் பரிசுத்தமாய் மாறிவிட முடியாது. அன்றன்றுக்கான காரியங்களை, அடிச்சுவடுகளை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். வேதத்தை பிரித்து படிக்கும் போது நீதியின் வசனங்களை என்னை உணர்த்து வைக்கும். நான் அதிகமா ரொம்ப பிடிச்ச சங்கீதம் 139ஆம் சங்கீதம். ரொம்ப 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 பிடிச்ச சங்கீதம். அந்த மாதிரிலாம் எழுதவே முடியாது. வாசிங்க, கடைசி வசனம் வாசிங்களேன். வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும், இல்ல 23 வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து வழியிலே என்னை நடத்து. ஓ க்ளோரி. கையை தட்டி மகாராஜாவுக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனம் எனக்கு சொல்லி கொடுக்குங்க. லிசன் லிசன் லிசன். வேதத்தை படிச்சாதானே ஐயா
காலையில் எழுந்த உடனே வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் தேடி பார்த்து கண்டெடுக்கிற கண்கள் இன்றைக்கு வேதத்தை மறக்க ஆரம்பித்து விட்டது. ஏன் தேவ கிருபையில் ஒரு பாதுகாப்பு, தேவ கிருபையில் நிலை கொண்டிருக்க வேண்டிய திருச்சபை மக்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது தாங்க பிரச்சனை நம்மளுக்கு வருது. நேற்று தெரிஞ்சு ஒரு சகோதரர் பேசினார், பிரதர் சோமனுங்க சோமனு 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 எதுக்குன்னு கேட்டேன். பீகார்ல ஜெயிச்சிட்டான் அது நம்ம தான். என் மனசில் உண்மையாக சொல்கிறேன், யாரும் கல்லெல்லாம் எடுத்து வச்சுக்காதீங்க. தமிழ்நாட்டில் கூட பிஜேபி வரட்டும், அப்போ தான் நம்மளுக்கு ஜபமே வரும். நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் அதான் உண்மை. திருச்சபை தோற்றுவிக்கப்பட்ட நாளில் இருந்தே எவ்வளோ பிரச்சனைகளை, எவ்வளோ இரத்த சாட்சிகளை நாம் கண்டுதான் இன்றைக்கு திருச்சபை ஜெயமா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆவியானவருடைய கிருபையினாலே. அல்லேலூயா. பீகாரில் வந்துட்டாரியா, நம்ம தான் ஐயா தமிழ்நாடு தான், இப்போ எஸ்ஐஆர் வந்துச்சியா, சரி வரட்டும் வந்துட்டோமே. சபை நடத்த விட மாட்டாங்க. யார் சொன்னா? சபை தேவனுடையது. பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் சபையை மேற்கொள்ள விடாது. அல்லேலூயா. மோடி வரட்டும் இல்லை மோடியோட டேடி வரட்டும், சபையை தொட்டு பார்க்க முடியாது. இது அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. கைகளை தட்டி மகாராஜா மல்கரா தனாமலாக்காரா. நரகத்திலிருந்து பல பிசாசுகள் எழும்பி இன்றைக்கு அநேக அதிகாரிகளை பிடித்துக் கொண்டிருக்கிறது. சபையில் இருக்கிற விசுவாசிகளை பாவத்தை விற்று தண்ணீரை போல குடிக்கும்படிக்கு விசுவாசிகளுடைய இருதயத்தையும் பிசாசு இன்றைக்கு அநேகமாய் ஈர்த்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்காய் ஊக்கமாய் செபியுங்கள். உங்கள் பிள்ளைகள் தவறான வழியில் பேசுகிறார்கள் என்று சொன்னால், தவறான நபர்களோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், தயவு செய்து உங்களுடைய முழங்கால்களை உபவாசத்தினாலே நிறைத்து தேவ சமூகத்தை, தேவனுடைய கிருபையை உங்கள் வீடுகளிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே கொண்டு வாருங்கள். ஐயா நான் என்ன சொல்ல கேட்க முடியுது, நான் பெற்று பிசாசு, அப்ப நீ யாரா இருப்ப? பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, டேய் தப்பு செய்யாதரா தம்பி, இது தேவனுக்கு பிடிக்காது, வசனம் இப்படி சொல்லுது, வசனமே உன்னை கண்டிக்கும், வசனம் உன்னை போதிக்கும் என்று சொல்லிக் கொடுங்கள். நித்திய வழியிலே நித்திய ஜீவன் உண்டாகிற ஒரே ஒரு கிருபை இந்த வேத வசனமே. வசனத்தை படிங்க, படிக்க 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 உள்ளம் அப்படி திறக்கும். லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டதை போல அப்படி திறக்கும் பொழுது அப்படி இருதயத்திலிருந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் களிப்பும் அப்படியே பீறிட்டு வெளியே வரும். அதுதான் டங்ஸா மாறும், அதுதான் அந்நிய பாஷையா மாறும், அதுதான் பாட்டா மாறும், அதுதான் ஸ்தோத்திரமா மாறும். இன்றைக்கு வசனத்தை, நித்திய ஜீவ வசனத்தை, நீதிக்குரிய வசனத்தை எல்லாம் கொஞ்சம் அப்படி வச்சுட்டு, பாஸ்ட் தான் வாரத்தில் ஒரு முறை நம்மளுக்காக பைல் படித்து சொல்கிறாரே, நான் ஏன் படிக்கணும்? நீனா வாயில் பல் இருக்காது. ஆமாம், இஷ்டத்துக்கு வாயாடுற பல் இருந்தால் தானே. பல் இல்லைன்னா சொல்லு போச்சு, பல்லு போச்சுன்னா மொத்தமும் போச்சு. மன்னு சொல்லியிருப்பீங்க எல்லாம். ஒழுங்கா வசனத்தை படிங்க. நீதிக்குரிய வசனம் உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் படிப்படியாய் உங்களை வளர்த்து கொண்டே போகும். வசனம் உங்களை அழகுபடுத்துங்க. லிசன், நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தவே விடாது. இந்த வசனத்தை விசுவாசிச்சு படிங்க. படிக்கும்பொழுது உங்கள் கண்ணிலிருந்து அவர் செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கும் பொழுது கண்களிலிருந்து ஆறை போல, நதியை போல கண்ணீர்கள் புறப்பட்டு வெளியே வரும். வேதத்தை நான் சுமந்தால் சத்திய வேதம் என்னை சுமக்கும். வேதத்தை நான் சுமந்தால் சத்திய வேதம் என்னை சுமக்கும். பாதைக்கு வழி காட்டும், பாதைக்கு வழி காட்டும். கிருபா சனபதியே, உங்க கிருபைகள் மல்கராதனதா. ஒரு தேவனுடைய கிருபை நதியை நான் பார்க்கிறேன். என் ஆவியிலே அது என் இருதயத்தில் ஊற்றப்படுகிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இது ஒரு கிருபையின் நதி அம்மா. இந்த கிருபையின் நதி உங்களுக்குள் ஊற்றப்பட ஆரம்பிக்கும் பொழுது, பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஊற்று கண்களும் இயேசுவின் நாமத்தை திறக்கப்படும்.
லபாலா சந்தரபா. சில பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிறேன். நல்லா ஜெபிக்கணும்னு விரும்புறேன் பிரதர், பட் ஆனால் ஜெபிக்க நான் உட்காரும் பொழுது கொஞ்ச நேரம் தான் என்னால் ஜெபிக்க முடியுது. ஆனால் அதிக நேரம் என்னால் முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியல, என்னால் அதிகமாக ஆவியில களி கூர்ந்து ஜெபிக்க முடியல சொல்லுகிற அநேகருடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய அபிஷேக நதி ஊற்றப்படுகிறது. ரம கதராலா கதரா பாபா பாபா தீரை பிகா பாபா பாகா சந்தரா தியந்தரதே. தேவனுடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது. இந்த நீதிக்குரிய வசனம் நம்ம நித்தியத்துக்கு நேரம் நடத்தும். ஒரே நாள் ப்ராசஸ்லாம் கிடையாதுங்க. 40 வருஷம், 40 நாளில் போக வேண்டிய ஆள் 40 வருஷம் ஆகிக்கிட்டார். 40 வருஷத்தில் தேவன் அவங்களுக்கு உபசரிக்கிறது, அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்க வேண்டுறதெல்லாம் கேட்கறது, எல்லாத்தையும் கற்று கொடுத்து தவுளோண்டு நாடு. மேப்பில் தேடி பார்த்தா கூட இஸ்ரேலை பிடிக்க முடியாது சட்டுன்னு. ஆனால் தவுளோண்டு நாடு எல்லா உலக நாடுக்கும் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறான். 40 வருஷத்தில் அவன் எவ்வளோ பார்த்துருப்பான். இன்றைக்கும் அவனுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. எத்தனை பேர் வேணால் சூழுங்கடா, எங்கள் தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், எங்களை ஒருத்தனும் வீழ்த்த முடியாதுன்ற கான்ஃபிடென்ட்டு அவங்ககிட்ட சத்தியம் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் மேசியாவை பற்றி அவனுக்கு தெரியாது. பட் ஆனால் மோசேயின் நியாயப்பிரமாணங்களை வைத்து தீவிரமாய் ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கை பிடித்து கொண்டு சகல காரியத்திலும் அவர்கள் வெற்றி கொள்ளுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வரணும்னா நீங்கள் வசனத்தை பிடிச்சாகணும். ஒரு பாயிண்ட்டே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் பேசினா என்ன பண்ணுவீங்க? நாஸ்டா காலி ஆகிடுவேனா? தயவுசெய்து க்ளோஸ் பண்ணிக்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் தேவ கிருபையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நீதியின் வசனத்தை அதிகமாய் பசியாய் தேடுங்கள். வசனத்தை தேடி தேடி படிங்க. இன்னைக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க, பல ஊழியர்கள் பேசுகிறார்கள், பரிசுத்தவானுடைய பாடல்கள் வருகிறது. அப்படியே கேட்டு கேட்டு அந்த கிருபையை உங்கள் மேலே தக்க வச்சுக்கிட்டே இருங்க. நானும் பல முறை நடக்கும் பொழுது, என் வேலையை செய்யும் பொழுது, ஊழியத்துக்கு போகும்போது திடீர்னு பரிசுத்தாவினுடைய வல்லமை என்னை தொடுகிறதை நான் பல நேரத்தை பார்த்துருக்கிறேன். அது வித்தியாசமான அனுபவங்களை ஆண்டவர் கொடுப்பா. ஒரு சில நேரத்தில் என் தோளின் மீது ஒரு தோழன் கை வைத்து நடக்கிறதை கூட என் ஆவியில் பார்க்க முடியும். ஆனால் கிருபையில் சார்ந்திருக்கணும். கிருபையை விட்டு கொஞ்சம் ஜகா வாங்கிட்டீங்கன்னா கஷ்டம் நமக்கு தான். இயேசு சீக்கிரம் வருகிறார். உங்கள் வழிகள் எல்லாம் நீதியுள்ள வழிகளாய் மாறட்டும். நீதியுள்ள வசனங்களை பேசுங்கள். நீதியுள்ள வசனத்தின் வார்த்தைகளை விசுவாசியுங்கள். நீதியுள்ள வசனத்தின் வார்த்தைகளை அதிகமாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இயேசுவை பற்றி பேசுங்க. அநேகருடைய வாழ்க்கை ரட்சிப்பாய் மாறும். கண்களை மூடி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா கண்ணை மூடி. தேங்க்யூ ரபலா சந்தரதி அந்தரபா. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கினது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் சேர்ந்து கிருபையால் கிருபையால் இல்லை ரம ஹத்தரபா கஷந்தரபா ரிஷந்தரதி அந்தரதி அந்தரதே. எல்லா விசுவாசம் உள்ளவர்களாய் கிருபை வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை வேண்டும். தேவ கிருபை, தேவ கிருபை வேண்டும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. மைக் மைக் கொடுங்க. சக்கர பாபா 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 பாபா. தேவ கிருபை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே இந்த கிருபையினாலே, இந்த கிருபையினாலே, இந்த கிருபையினாலே நாங்கள் நிலைத்து இருக்க, கிருபையினாலே பலப்பட, கிருபையினாலே நிலைத்து இருக்க தேவாவியானவர் கிருபையை பரிபூர்ணப்படுவீராக. கிருபையா எங்கள் மத்தியில கடந்து வருவீராக. தேவ வல்லமை, தேவ வல்லமை இப்பொழுது கிருபையாக, கிருபையாக வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவ கிருபை, வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவனுடைய கிருபை, கிருபா வரங்கள் இப்பொழுது கடந்து வருவதாக. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது ஆயத்தம் சொல்லுவோம். வரங்களை கொடுத்தது வல்லமை, வல்லமை கிருபை
இப்பொழுது தேவனுடைய கிருபை பரிபூர்ணமாக வாலிபர்கள் மத்தியில குழந்தைகள் மத்தியில பெரியவர்கள் மத்தியில ஊழியர் செய்கிறவருடைய மத்தியில உடன் ஊழியர்களா இருக்கிற ஒவ்வொருவர்கள் மீதும் இப்பொழுது கிருபை 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 இறங்குவதாக. எல்லா ஊற்றுக்கண்களும் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கிருபையினாலும் கைப்பெறாக, கிருபையினாலும் கைப்பெறாக. ஷப ஹவ ஹவ ரப ஹவ 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 ரப ஹவ 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 ஷப ஹவ 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 ரப ஹவ. பெற்றுக்கோ, இது உன்னுடைய நேரம். ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மீது பலமாக ஒரு அக்கினியாக வல்லமை பெற்றுக்கோ ஃபயர் பெற்றுக்கோ ஃபயர் இப்பொழுது அநேகருடைய குடும்பங்கள்ல மாற்றியது உங்க கிருபை. இப்பொழுது அநேகருடைய குடும்பங்கள் இப்பொழுது தேவ கிருபை பிள்ளைகளை குறித்ததான கவலை இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் சபைகளுக்கு ஒரு கிருபையை வைத்து கிருபை கொண்டாடுகிறோம். கொண்டாடுவோமா? இயேசு வருகிறார். உங்கள் கண்களில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படுகிறது. கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிறவர் ஒருவர் வருகிறார். அநேகருடைய கண்களில் இருக்கிற கண்ணீரை மனவியாகுலப்பட்டு துக்கத்தோடு கூட பல ஆண்டுகளாய் செபித்துக் கொண்டிருக்கிறேனே, என் கண்களின் அதிசயத்தை காணவில்லை ஆண்டவரே. இன்றைக்கு கிருபை வைக்கிறார். நீ எதை நோக்கி செபித்தாயோ அதன் மீது தேவனுடைய கிருபை பதிலாக கடந்து வருகிறது. கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் எல்லா கடன்களையும் அநேகருடைய வருமானங்களை திருடி தின்னுகிற எல்லா பொல்லாத பிசாசினுடைய கிரியைகளை கர்த்தருடைய கிருபையின் வல்லமை அழிக்கிறது. அடிக்கடி சுகவீனப்படுகிறவர்களுடைய வாழ்க்கை இப்பொழுது தம்முடைய பரிபூர்ண கிருபையினாலே பலனாய் இறங்கி நிற்கிறது. பலகீனப்படுகிறவர்கள் அநேகருடைய வாழ்க்கையில பலகீனங்கள் சில நேரத்தில் நிற்கும் பொழுது சரீரம் ஒரு விதமாய் படப்படக்குதையா, இருதயத்தில் பல ஒரு விதமான வியாதிகளும் பலகீனங்களை என்னால் உணர முடிகிறது என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கை இன்றைக்கு பரிசுத்த ஆவியினுடைய கிருபையினாலே இயேசுவின் நாமத்தினால் வருகிற கிருபை அவரை சுகப்படுத்துகிறது. ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகிறார். பல பேருடைய ஜெபங்கள் ஒரு இடத்துக்கு மேல ஒரு லிமிட்டுக்கு மேல ஏறாமல் நிற்கிறதே. ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னும் ஆண்டவர் ஏன் செய்யல, இன்னும் அது வரும், ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி அநேகர் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் மேல ஒரு விதமாய் ஒரு மத்தியில நிற்கிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே வருகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது அநேகருடைய ஜெபத்திற்கு பதிலை ஆண்டவர் இந்த கிருபையின் வழியாய் ஒவ்வொருவருடைய வீடுகளிலே, ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலே, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் பலனை தருகிறார், அவர் பதிலை தருகிறார். அந்த பதில் உங்களுக்கு நல் விசேஷமாய் அமைய போகிறது. உங்கள் இருதயம் அகமகிழும்படிக்கு சந்தோஷத்தினாலே பரிபூரித்து உங்களுடைய இருதயமானது பூரித்து சந்தோஷத்தினாலே திருப்தி அடைகிறது. அதை நிறைவேற்றுவார். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து நீங்க சீக்கிரம் வரப்போறீங்க. கரை பிழை ஆண்டவரே இல்லாமல்
பரிசுத்த மனவாட்டியா எங்களை ஆயத்தத்தோடு கூட காத்திருக்க எங்கள் சபையார் எல்லாரும் நாங்கள் ஒருமனப்பட்டு காத்திருக்க தேவனுக்கு கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் கத்தர் தனியாய் பேராய் ஆசீர்வதியவும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.